பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் கூட இன்வென்ஜல் என்ற இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் உலகம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். உலகம் எப்படிப்பட்டது, உலகத்தில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம் உலகத்திற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிப்போமாக. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது. உலகத்தில் உள்ள மக்களிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் மட்டுமல்ல, உலகத்தை குறித்து இயேசு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கறதுனாலே உலகம் என்னை பகைக்கிறது அப்படின்னு சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 7:7 அப்படிப்பட்ட வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மட்டுமல்ல, உலக சிநேகம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபத்தில் யாக்கோபு 4:4 விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலகத்திலிருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நமக்கு தந்தாலும் நம்முடைய கண்கள் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் உலகத்தை பின்னுக்கு தள்ளுகிறோம். மட்டுமல்ல, உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்ம உலகத்தில் ஆசீர்வாதமாக வைக்கிறார், உலகத்தின் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் உலகத்தை நாம் மேற்கொள்கிறோம். மட்டுமல்ல, உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். கலாத்தியர் 6:14 சொல்லும்போது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மென்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய கிரியைகள் நாம் சிலுவையில் உலகத்தை சிலுவையில் அறையும் பொழுது நம்முடைய கிரியைகள் தேவனுக்குள்ளாய் எழும்புகிறதை நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, உலக பொருளுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு திட்டமாய் தெளிவாய் வரையறுக்கிறது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று மத்தேயு 6:24 சொல்லப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உலக பொருளுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. தேவன் நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது உலக பொருளையும் தருகிறார், நமக்கு ஆசீர்வாதமாக அளிக்கிறார். எனவே பிரியமானவர்களை, நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது உலக பொருளின் மேலே நம்முடைய நாட்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, உலக பொருளால் நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும், ஏழைகளை நினைக்க வேண்டும், தரித்திரரை நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று லூக்கா 16:9 சொல்லப்பட்டுள்ளது. எனவே உலக பொருள் ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் நாம் உலகத்தில் சிநேகிதரை சம்பாதிக்க அவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற உலகப் பொருளை கொடுத்து நாம் அவர்களிடத்தில் ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். மட்டுமல்ல, உலகப் பொருளில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று லூக்கா 16:10 கூறப்பட்டுள்ளது. உலக பொருளை குறித்து நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். எனவே பிரியமானவர்களை, நாம் உலக பொருளை குறித்து நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக கொஞ்சத்தில் ஒரு சிறு காணிக்கை தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய காணிக்கை தொகையாக இருந்தாலும் சரி, நாம் உலக பொருளுக்கு
முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்தை அந்த பொருளை தந்த தேவனிடத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் நம்மை நாமே மறுதளிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையும் உள்ள சுவாமி உடைய சமூகத்தில் வரப்படுத்த தயவுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தை இந்த தயவுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்போ உலக பொருளில் நாங்கள் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் என்னை பகைக்கிறது என்று சொன்னீர் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை பகைக்கிற மக்கள் மனம் திரும்பி உம்மண்டை வர கர்த்தனை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொன்னீரே சுவாமி. அதுபோல் நாங்களும் சிநேகிதரை சம்பாதிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.